மேம் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சினிமாலேயும் இருக்குது, சின்ன திரையிலையும் இருக்குது. ஓகே, எங்களுக்கு அவங்க ஒரு நடிகை அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னும் எங்களுக்கு தெரியுது. எப்போ டைரக்ஷன்? இல்லை அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும், ஓகே, டெக்னிக்கலாக படிக்கணும். ஸோ தட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஹேவிங் செட் நான் ஒரே ஒரு ஆல்பம் சாங் என்னோட சேனலுக்கே நான் பண்ணேன், சகோன்னு சொல்லிட்டு. சைந்தவி தான் பாடினாங்க அந்த சாங்கு. கோவிட் டைமில் பண்ணி அது நல்லா போச்சு. இட் வாஸ் அ குட் ஃபன் ஃபார் மீ. வினய் தான் என்னோடய ஃப்ரெண்டு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க, சைந்தவி பாடினாங்க. நான் தான் போயிட்டு ஏற்காடில் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். எனி ஐடியா ஃபியூச்சர்ல? I don't know. ரைட்டிங் மேம்? ஐ லவ் ரைட்டிங், எஸ். இப்போவே நாங்கள் சீன்ஸ் எல்லாமே, இப்போ படங்கள் நாங்கள் நிறைய படங்கள் வந்து நாங்கள் பேசுவோம், கதை பேசுவோம், சீன்ஸ் பேசுவோம், நிறைய என்னோட இன்புட்ஸ் இருக்கும். ஐ ரைட். ஐம் ஆல்வேஸ் அ பார்ட் ஆஃப் த ரைட்டிங் போர்டு தான். பட் இண்டிவிஜுவலாக உட்காந்து தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுத்து அதில் எனக்கு அவ்வளோவா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஓகே, பட் வி ஆல்வேஸ் டாக்டரேட். அகெயின் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஏ ஆர்டிஸ்ட்டாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரொடியூசராக வரோம் அப்படின்னும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன தப்பு நடக்கும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து ப்ரொடியூசர் பார்க்குறதுக்கும் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஆர்டிஸ்ட் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட ப்ரொடியூசரும் கூட, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சரி பண்ணலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு கம்ஃபர்ட் என்னன்னா, ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஸ்பெஷலி வென் தெர் இஸ் அ ஃபீமேல் ப்ரொடியூசர், ஐம் ஜஸ்ட் அ கால் அவே ஃபார் தெம். இசை இஸ் ஆல்சோ லைக் தட். நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே சொல்கிறது, வி ஆர் அ கால் அவே. எனி திங் யூ கேன் கம் அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ் ஆன் லொக்கேஷன், ஆன் யோர் காஸ்டியூம், ஆன் யோர் டயலாக், வாட் எவர், வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். அந்த கம்ஃபர்ட் வந்து எப்போவுமே ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டோம்னாலே தே வில் பி ஏபிள் டு deliver the best for us. And நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். நிறமாரத பூக்கள், என்றென்றும் புன்னகை, இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ரெடி ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்டிஸ்ட் எங்ககிட்ட வந்து நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு இன்னும் ஷார்ட் வைக்கல, எடுக்க சொல்லுங்கள், அப்படி தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் ரூபா. ஃபஸ்ட்டு 8 மணிக்கெல்லாம் தேர் ஆல் ரெடி. ஐ ஹாவ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட் பேட்ச். Lovely to work.